ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முந்தின நாள் நைட் ஷோ போயிட்டு வந்த எஃபெக்டோ என்னவோ சரியான தூக்க கலக்கம் அடுத்த நாள். ஆனாலும் காலையில் நேரமே எந்திரிச்சு அவினாசி கிளம்பிட்டோம். அவரோட அத்தை பொண்ணுங்க வீட்டுக்கெல்லாம் போனோம் பார்த்தீங்களா? இப்போ வந்திருக்கிறது அவரோட அத்தை பையன் வீட்டுக்கு. வடிவேல் அண்ணா, ரஞ்சிதா அண்ணி. எனக்கு தான் இவங்க 2 பேரும் அண்ணா அண்ணி. என் வீட்டுக்காரருக்கு இவர் அத்தை பையன் தானே, ஆனால் அந்த முறையை வச்சு கூப்பிடவே மாட்டார். சின்ன வயசுலேருந்தே அண்ணான்னு கூப்பிட்டு பழகினதுனாலையோ என்னவோ அவர் அண்ணா அண்ணான்னு கூப்பிடும் போதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு குழப்பமாக இருக்கும். வாய் தவறி நான் என்னென்னு கூப்பிட்டுருவேன், மாமான்னு கூப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் வடிவேல் அண்ணா சொல்லுவார், ஏய் நீ என்னை மாமான்லாம் கூப்பிடக்கூடாது, நான் உனக்கு அண்ணா அப்படிம்பாரு. இவர் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டு என்னையும் குழப்பி விட்டுறாரு. ஒன்று அவர் மாற்றிக்கணும், இல்லாட்டி நான் தான் மாற்றிக்கணும் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். எங்கள் இன்லாஸ் ஃபேமிலி வேற ரொம்ப பெரிய ஃபேமிலி, நிறைய பேர் இருப்பாங்க. இந்த க்ளோஸ்டு சர்க்கிளை தாண்டி இருக்கிற சொந்தக்காரங்களை எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறதே அப்பப்போ மறந்துடுவார். சில சமயம் தோணும், அவினாசியில் பிறந்து வளர்ந்தவருக்கே இத்தனை கன்ஃபியூஷன் இருக்குன்னா அமெரிக்காவில் நம்ம பசங்களை நம்ம வளர்த்திக்கிட்டு இருக்கோமே, இந்த உறவு முறையெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்களா, இந்த பாண்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாவே மலப்பாக இருக்கும். ஆனாலும் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாகணும் இல்லைங்களா? இந்த கிராஸ்ப் ஷாப்பிங் லாங் வீடியோ எடிட் பண்ணிட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?